ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஐலண்ட் மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பொங்கல் அப்போ வந்து ஐலண்ட் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின கருத்துக்களை தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவரும் வந்து சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஐலண்ட் மூவி வந்து ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து இப்போ அதுக்கும் வந்து கேப்டன் மில்லர் மற்றும் ஐலண்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஸ்டிப் காம்படிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஐலண்ட் மூவி தொடர்பாக அவர் வந்து தியேட்டருக்கு, அதாவது சிவகார்த்திகேயன் வந்து தியேட்டருக்கு விசிட் பண்ண சமயத்தில் க்ரௌட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மூவிஸ் வந்து நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காங்க, படம் எல்லாமே வந்து குட் தான். இப்போ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா யோகி பாபு அதில் நடித்த கதாபாத்திரத்தை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இவங்களாம் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் வந்து ஒரு மெயின் ரோலாக வரலனாலும் ஸோ அவரும் வந்து ஒரு ஏலியன் இதில் இருந்து அவருமே வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சிவகார்த்திகேயன் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து இன்னொரு விஷயமும் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியான மூவி வந்து ஐலண்ட் 2 வருமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ ஏலியன்றது வந்து நம்ம எத்தனை நாள், அதாவது நம்ம ரொம்ப வருஷமா வந்து ஏலியன் இருக்கா இல்லையான்ற ஒரு இது வந்து நமக்கு தெரியலை, அப்படி இருந்திருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக வந்து ஏற்பட்டுட்டு இருந்திருக்கு. ஸோ அதை வந்து இந்த மூவி மூலமாக இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மூவியை வச்சு தான் ஏலியனோட தெரியாதவங்களுக்கு கூட ஏலியன் வந்து இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்றது வந்து தெரிய வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து இப்படி தான் இருக்கும், ஏலியன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணப்பட்ட ஒரு மூவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஜஸ்ட் ஒரு மூவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றும் இதை பற்றி ஏலியன் 2 வந்து நெக்ஸ்ட் அடுத்து பார்ட் 2 வருமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இதே மாதிரி ஐலண்ட் 2 வராது, இதே மாதிரியான நெக்ஸ்ட் மூவி வந்து பார்ட் 2ல வரலாம், பட் அதுக்கு வந்து ஐலண்ட் 2 வந்து நேம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னொரு விஷயமே வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஏலியனை பற்றின ஒரு விஷயம் வந்து இப்போ மட்டும் இந்த ஐலண்ட் 2ல மட்டும் இல்லை, இது வந்து 1963ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஆக்ட் பண்ணி வெளியே வந்த படம். அவர் ஆக்ட் பண்ண படம் ஒன்று கலை அரசி அப்படின்ற ஒரு படம் வந்து 1963ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மூவியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நிறையா வந்து மக்கள் மத்தியில் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறார். அதை தொடர்ந்து இந்த மூவியில் வந்து அவர் எஸ்பெஷலாக வந்து டைரக்டர் ரவிக்குமார் அவர்களுக்கும் அவர் வந்து இயற்றப்பட்ட மூவி இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரகுமான் அவரும் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்ததாக வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மூவியை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா SK21 அது வந்து வர இருக்கு. அதில் வந்து SK21ல வந்து கமலஹாசன் அவங்க தான் வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியசாமி அவர்கள் தான் வந்து இதில் வந்து டைரக்டராக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் வந்து சாய் பல்லவி அவங்க தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க கூட ஆக்ட் பண்ணுறது வந்து எஸ்பெஷலாக இருக்க போது இந்த மூவி அதான் SK21ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா இவருமே வந்து ஒரு மூவி வந்து இயற்றிட்டு இருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லப்படுற மூவி. இது வந்து பார்த்தீங்கன்னா சூரி அவர் தான் வந்து இது ஒரு முன்னணி கதாபாத்திரமா இருப்பார் இந்த மூவில வந்து சொல்லப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சூரி அமனன் அவங்கள வச்சு இயற்றப்பட்ட ஒரு மூவி அப்படின்னு சொல்லி, இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பிப்ரவரியில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் அவார்டு வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதுலேயே வந்து அவர் வந்து சூரிய அவர்கள் வந்து ஒரு சிறப்பான கதாபாத்திரமா வச்சு இந்த மூவி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடாக வந்து எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐலண்ட் மூவியானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியால் வரவேற்கப்பட்டாலும் ஒரு ஏலியன் கதையாக இருந்தாலுமே வந்து அதுவுமே ரொம்ப ரசிகர்களால் வரவேற்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுவுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரொம்பவுமே அக்வயர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, எனிவே பார்த்தீங்கன்னா ஐலண்ட் மூவி வந்து பார்த்துருக்கோம். அது எல்லாமே SK21 இன்னும் நிறைய படங்கள் வந்து கொட்டுக்காளி இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக இருக்குன்றது வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலண்ட் 2 இதே மாதிரியான ஒரு ஏலியன் கதையை வச்சு இன்னொரு மூவி வந்தால் எப்படி இருக்கும்ன்றதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மூவியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டுடே டாபிக் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.